அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஆதில் அஹ்மது. எனக்கு 16 வயது. நான் GCSE படித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாணவன். எனது கேள்வி என்னவென்றால், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மெர்ரி கிறிஸ்மஸ் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து இறைவனின் மகன் என்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்வது போலாகும் என்றும், அது நம்மை அவர்களில் ஒருவராக ஆக்கிவிடும் என்றும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் முன்பு கூறியிருந்தார்கள். இது எனக்கு ஒருவித அதிர்ச்சியை தந்தது. ஏனென்றால், எல்லாம் அறிந்த அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நான் ஒருவருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துச் சொல்வதன் நோக்கம் நீங்கள் சொன்னது போல உறவுகளை மேம்படுத்துவதற்காகத்தானே தவிர வேறில்லை. இன்னொரு விஷயம், என் தலைமுறையைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் கிறிஸ்மஸை இயேசுவின் பிறப்புக்காக கொண்டாடுவதில்லை. அது ஒரு வியாபார ரீதியான விஷயமாகிவிட்டது. லேட்டஸ்ட் BS 2 கேம் கன்சோல் அல்லது அது போன்ற பொருட்களை வாங்குவதற்காகவே அதை ஒரு காரணமாக பார்க்கிறார்கள். எனவே மெர்ரி கிறிஸ்மஸ் என்று சொல்வது எப்படி ஒரு இறை தூஷணையாக மாறும் என்பதை விளக்குவீர்களா? எனக்கு குழப்பமாக இருக்கிறது. சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். தனது நண்பர்களுடன் நல்லுறவை வளர்ப்பதற்காக அவர் மேரி கிறிஸ்மஸ் சொல்ல விரும்புகிறார். அப்படியானால் நாளை அவர் என்னிடம் வந்து கேட்பார், நான் ஏன் அவர்களுடன் உறவை வளர்க்க ஒரு பெக் மது அருந்தக்கூடாது? அதில் என்ன தவறு? அவர்களுடன் சேர்ந்து ஏன் பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது? ஏன் சர்ச்சுக்கு சென்று இயேசு கிறிஸ்துவை வணங்கக்கூடாது என்று கவனிங்கள் சகோதரரே. தாவா செய்வதற்காக அல்லது ஒரு நல்ல இலக்கை அடைவதற்காக நீங்கள் ஒருபோதும் ஹராமான வழியை பயன்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு எது ஹராமோ அது உங்களுக்கும் ஹராம் தான். நீங்கள் அவர்களுக்கு மேரி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்து சொல்லும் போது இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறந்தார் என்பதையும் அவர் இறைவனின் பெறப்பட்ட மகன் என்பதையும் நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள். இது சிர்க், இறைவனுக்கு இணை வைத்தலாகும். இது ஏன் தவறு? ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை இறைவனின் மகன் என்று நம்புகிறார்கள். அவர் மார்க்கத்தை பின்பற்றுவோராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிறந்த நாள் என்ற பெயரில் அதை கொண்டாடுகிறார்கள். வேறு எந்த நாளையாவது அவர்கள் அப்படி தேர்ந்தெடுக்கிறார்களா? இல்லை. உங்கள் கிறிஸ்தவ நண்பரிடம் சென்று, சரி உனக்கு இதில் நம்பிக்கை இல்லை என்றால் நாம் அக்டோபர் 10 இதை கொண்டாடுவோம் என்று சொன்னால் அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? மாட்டார்கள். அதற்காக தவா செய்யாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. கிறிஸ்மஸ் காலத்தை தவா செய்ய பயன்படுத்துங்கள். நான் அவர்களிடம் கேட்பேன், இது கிறிஸ்மஸ் காலம், ஏன் இதை கொண்டாடுகிறீர்கள் என்று. அவர்கள் சொல்வார்கள், டிசம்பர் 25 இயேசு பிறந்த தினம். நான் கேட்பேன், யார் இந்த இயேசு? அவர்கள் இயேசு இறைவனின் மகன் என்பார்கள். உடனே நான் அவர்களிடம் முழு பைபிளிலும் இயேசு கிறிஸ்து நானே கடவுள் என்றோ அல்லது என்னை வணங்குங்கள் என்றோ நேரடியாக கூறிய ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் என்று தௌவா செய்வேன். தௌவா செய்ய ஏன் தவறான வழியை பயன்படுத்த வேண்டும்? நீங்கள் கேட்கிறீர்கள், மேரி கிறிஸ்மஸ் சொல்வது தவறான வழியா என்று. நான் சொல்கிறேன், அது தவறு, 100% தவறு. கிறிஸ்மஸ் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால், உதாரணமாக அது மது என்று தெரியாமல் பெப்சி என்று நினைத்து நீங்கள் குடித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கலாம். ஆனால் லண்டனில் இருந்து கொண்டு கிறிஸ்மஸ் எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா? டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடப்படுகிறது? இப்போதைக்கு அது ஒரு நீங்கள் எங்கேயாவது வெளியிலிருந்து வந்திருக்கிறீர்களா? அது ஒரு கமர்ஷியல் பிசினஸ், வியாபாரம் என்றுதான் நான் நினைக்கிறேன். மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை பரிமாறிக்கொள்ளும் ஒரு வணிக ரீதியான விஷயம். இல்லை, மறுப்பாதீர்கள். நீங்கள் விளக்கம் கொடுக்காதீர்கள். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், அந்த வாணியத்திற்கு அவர்கள் சொல்லும் காரணம் என்ன? கிறிஸ்மஸ் வாணியத்திற்காகத்தான் கொண்டாடுகிறார்களா? எதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறார்கள்? காரணம் என்ன? இயேசுவின் பிறப்புக்காக. அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவர்கள் இயேசுவை இறைவனின் பெறப்பட்ட மகன் என்று கருதுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரிந்திருந்தும் நீங்கள் மேரி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்து சொன்னால் அது ஹராம். உங்களுக்கு தெரியவில்லை என்றால், நீங்கள் எங்கோ தீம்பக்கத்து போன்ற இடத்திலிருந்து வந்திருந்த அறியாமல் அதை செய்திருந்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கலாம். அது மது என்று தெரியாமல் பெப்சி என நினைத்து நீங்கள் குடித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கலாம். ஆனால் எல்லாம் தெரிந்து உறவை வளர்க்கிறேன் என்ற பெயரில் நீங்கள் இதை செய்தால் நீங்கள் எதை உருவாக்குகிறீர்கள் தெரியுமா? நரகத்தில், ஜஹன்னத்தில் உங்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்குகிறீர்கள். எனவே சகோதரரே, எந்த ஒரு நல்ல காரியத்தை அடைவதற்கும் நீங்கள் தவறான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமில்லை. குர்ஆன் மற்றும் சுன்னாவின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் செல்ல வேண்டும். இதுவே உங்கள் கேள்விக்கானது பதில்.